அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அண்ட் குட் ஈவினிங். மாலை நேர வந்தனங்கள். ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிஸினால் நடாத்தப்பட்டு வரும் வீட்டுக்கு ஒரு முறையான பராமரிப்பாளரை உருவாக்க வேண்டும் என்ற செயற்திட்டத்தில் 103வது குழுமமாக இணைந்து இந்த 2 நாள் பயிற்சியினை நிறைவு செய்துள்ளீர்கள். அந்த வகையில் ஈஸ்கா ஹாஸ்பிஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2 நாள் பயிற்சியினரின் இறுதி தருவாயில் இன்றைய சான்றிதழ் வழங்கி நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிஸின் பொது முகாமையாளர் இஸ்ஸதீன் சார் அவர்கள். அதே போன்று எங்களுடைய பிரதான வளவாளர்களுள் ஒருவரான ஏறாவூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சாபிரா அவர்கள். அதே போன்று எங்களுடைய மற்றொரு வளவாளர் பிஎஸ்சி நர்சிங் ஆஃபீஸர் நிஸ்ரான் சார் அவர்கள். அதே போன்று பிஎஸ்சி நர்சிங் ஆஃபீஸர் மிஸ் அனிதா மிஸ் அவர்கள். இந்த அனைத்து அதிதிகளையும் இன்றைய நாளில் வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் எங்களுடைய இந்த ஹாஸ்பிஸின் ஆயுட்கால தலைவர் SLM ஃபவுஸ் ஹாஜியார் அவர்களின் கன்செப்ட் ஊடாக வீட்டுக்கு ஒரு முறையான பராமரிப்பாளர் உருவாக்கப்பட வேண்டும் என்ற செயற்திட்டத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் ஒரு வாரம் ஒன்றிற்கு 2 குழுமங்களை உள்வாங்கி தற்பொழுது 103வது குழுமமாக நாட்டில் பல பாகங்களிலிருந்தும் பல துறை சார்ந்தவர்களும் இன்று பங்கு பற்றி இந்த 2 நாள் பயிற்சியினை நிறைவு செய்துள்ளீர்கள். அந்த வகையில் நாங்கள் புதன் வியாழன் ஒரு குழுமம் உள்வாங்குகின்றோம். அதே போன்று சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 தினங்களை உள்ளடக்கியதாக வாரம் ஒன்றுக்கு 2 குழுமங்களை உள்வாங்குகின்றோம். அதிகமாக இன்று இந்த 2 நாளும் போதிக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் உங்களுக்கு எங்களுடைய தியரி வித் பிராக்டிக்கல் கொண்டமைந்ததாக காணப்பட்டது. எங்களுடைய அந்த செயற்திட்டத்தின் பிரதானமான நோக்கம்தான் உங்களுடைய வீடுகளில் உள்ள நோயாளிகள், உங்களுடைய வயதான தாய் தந்தைகள் முழுமையாக உறவினர்கள் ஊடாகவும் பெற்ற பிள்ளைகளின் ஊடாகவும் இந்த பராமரிப்பு இந்த கேரிங் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் தான் இந்த இடத்தில் இந்த செயற்திட்டத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த 2 நாள் பயிற்சியினை கலந்து இறுதி தருவாயில் இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வளமையாக நாங்கள் இந்த நேரத்தை உங்களுடைய ஃபீட்பேக்கான நேரமாக நாங்கள் வழங்குவதுண்டு. அந்த வகையிலே நீங்கள் இதனூடாக எப்படியான விடயங்களை கற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் வரும்போது எப்படியான ஒரு கற்பனையோடு இங்கு பிரசன்னமாகிறீர்கள், அதே போன்று தற்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட விடயம் கிடைக்கப்பட்டதா, அதே போன்று எதிர்காலத்தில் இந்த செயற்திட்டத்தை இன்னும் எவ்வாறு வலுப்பெற செய்யும் வகையில் செய்து கொள்ளலாம் என்ற பல உங்களுடைய ஆலோசனைகள், அதே போன்று பாசிட்டிவான நெகட்டிவான உங்களுடைய பெருமதியான சிந்தனைக்கான நேரமாக நாங்கள் இதனை விடுவதுண்டு. அந்த வகையிலே உங்களுடைய பெருமதியான கருத்துக்களை வழங்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணா. மைக் வச்சு போடுங்க. இந்த செய்திக்கு இப்படி செய்தி வந்து இதில் ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போகண்டா வந்தேன். வந்ததுக்கு பிறகு உண்மைக்கும் இது எனக்கும் என் ஃபேமிலிக்கும் இன்னும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தேவையானதை உணர்ந்து கொண்டேன். அடுத்து இந்த சேவை உண்மைக்கும் மிக பெரிய வேலை நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய லெவலில் செஞ்சுட்டு போகிறது. இப்போது இவங்க இந்த நீங்கள் செய்ய இந்த ப்ரோக்ராம் இப்போ நாம் வெளியூர்லேருந்து இவ்வளோ வந்திக்கிறோம். எங்களோட ஊரில் நேமா பேருக்கு தெரியும் எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது இவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லி. இது நீங்கள் இந்த இதை பெருப்பிச்சுட்டு போகணுன்னு தான் இந்த ஆசை. அடுத்து இந்த ப்ரோக்ராமில் ஒன்று இந்த ட்ரக்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கூட நேரம் தந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா நேற்று மேடம் கொஞ்சம் நல்லா விளக்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அதுக்கு அவங்க டைம் கொஞ்சம் போதாமல் இருந்தது. ரெண்டாவது இங்கே வந்திக்கிறாங்கன்ட்டு நான் சொல்கிறேன் என்னண்டா
இவங்க எங்களுக்குள்ள சாப்பாடு விஷயம் அது மாதிரி நம்ம பேஷன்ஸை பார்க்குறது இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாம் 103வது பேஜ். ஒரு மாணவர் இப்போ வார ஒரு ஆள் வந்து அவங்களோட குடும்பத்திலே ஒரு 1000-500 படி சேர்த்து நாம் ஒரு மாதத்தில் இல்லை வருஷத்தில் ஒரு நாள் சாப்பாடு பொறுப்பை நாம் எடுத்தாலும் 40,000 ஒரு நாளைக்குள்ள சாப்பாடு பட்ஜெட் போட்டிக்கிறாங்க. அப்போ நாம் நம்ம ஃபேமிலி வைஸ்லேயே ஒரு 500,000 கலெக்ட் பண்ணி ஒரு 40-30 சேர்த்து கொடுத்தா இவங்க இந்த ப்ரொஜெக்டை மேலும் செஞ்சுட்டு போகிறதுக்கு ஹெல்ப் ஆகிக்குண்டு நம்மளோட தனிப்பட்ட கருத்து நீங்கள் விரும்பினா செய்யலாம். இவங்க இந்த இது கலெக்ட் பண்ணி நாம் கொடுத்தாலும் நாங்கள் நம்மளோட பேர்த்டே ஃபங்க்ஷன் அது இதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் அதை நாம் இதுக்கு ஒதுக்கினா இந்த ப்ரொஜெக்ட் இப்போ நாம் புதுசாக ஒன்று தொடங்குறதை விட தொடங்கிக்கிற இவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து இதை கொஞ்சம் வளர்த்து விட்றே நல்லவங்களுக்கு பெருசாக. வேறு யாரும் உங்களோட ஃபீட்பேக்குகள் தான் எங்களை இன்னும் இன்னும் சிறப்பாக செய்து போகிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good evening. நாங்கள் புத்தகத்தில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். இந்த இஸ்காயை பற்றி ஃபஸ்ட்டுக்கு விழுமியா மேகசின்ல இருந்து தான் ஒரு 1 இயருக்கு முன்னுக்கு தெரிய வந்தது. அதை தொடர்ந்து எங்களோட எஃபி போஸ்ட் வாயிலாகத்தான் ஷேர் ஆகி அறிய வந்தது. அது தொடர்ந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் எங்களோட ஃப்ரீ பீரியட் படியால் இது பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒரு மிரக்கல் மாதிரி வித்தியாசமான ஒரு நிகழ்வு நம்ம ஸ்ரீலங்காவில் நடக்கும் போது அதே மாதிரி எங்களோட இதில் நாங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு வெஸ்ட்கான்னு சொல்லி நாங்கள் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஏன் அது வெஸ்ட்கான்னு சொல்லி எங்களோட எல்லாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருந்தது. அப்படி இருக்கணும்ட்டு அப்படி இந்த அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி எங்களோட இயக்கங்கள் இருக்குது, எதில் உள்ள உண்டக பராமரிப்புகள் இருக்குது சொல்லி ஒரு ஐடியாவை பெற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நினைச்சதை விட மிகவுமே ஒரு நல்ல நிலையில எல்லா ஒழுங்கமைப்புகளும் எங்களுக்கான சகல விதமான அனுசரிப்புகள்ல இருந்து விரிவுரையாளர்கள் விளக்கங்கள்ல இருந்து அனைத்துமே மிகவுமே சிறப்பாக இருந்தது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் அண்ட் தேங்க்ஸ். அதுபோல இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பீரியட்ல வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாகவும் ஒரு சின்ன பார்ட் ஒன்று ஒதுக்கலாம் சொல்லி நிறைய இப்போ ஸ்ரீலங்கா க்ரானிக் டிசீஸ் ஆகிருக்கும் நிறைய டிசீசஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்டோட வீக்னஸும் ஒரு காரணமாக அமையுது. ஸோ அதிலேயும் ஒரு பகுதியாக சேர்த்துக்கொண்டா நல்லது என்ற ஒரு கனிவான வேண்டுகோள் இருக்கிறார்கள். வேற யாரும்? இங்க பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் புத்தகத்திலிருந்து தான் வரேன். ஃபர்ஸ்ட்டாக நான் இதை பார்த்தது விழுமியா மேகசின்ல தான். அதுக்கு பிறகு அந்த டே போஸ்ட் ஒன்று பார்த்த பிறகு தான் உடனே டிசைட் பண்ணது இங்கே போகணும்ட்டு. அண்ட் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறதுன்னா நான் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து என்னோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்குது. அதில் மண்டே டு வெனிஸ்டே வந்து நாங்கள் ஃபுட் எடிக்யூட்ஸ் பற்றி தான் வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சுட்டு கரும்பனாமலையில் அதில் வந்து நாங்கள் அந்த கலரிங் சீக்குது அதுகளோட சைடு எஃபெக்ட்ஸ் கேன்சர் கோசிங் அதுகளெல்லாம் பார்த்தோம். இதில் உள்ள எல்லாமே இவங்க சொல்லியிருந்தாங்க பெனிஃபிட்ஸ் அதுகளெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே பார்த்தது என்னென்னா நீங்கள் வந்து சப்ளை பண்ண குறைன்னு சொல்லல, பட் அடுத்த முறை வெற்றிலேருந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறது. அந்த கேக் சப்ளை பண்ணது மற்றது அது ஓகே, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்தது பிஸ்கெட் அதுகளையும் கொஞ்சம் தவிர்த்து பனானா கொடுக்கணும். அப்படி ஹெல்த்தியான நேச்சுரல் ஃபுட்ஸை கொடுத்தா நாங்களும் ஒரு முன் மாதிரியாக இருப்போம் அடுத்த சமூகத்துக்கு, அடுத்த வர பெச்சர்ஸுக்கு அப்படின்னு எங்கிட்ட ஒரு மெசேஜ் வந்து போகும். அதை நீங்கள் தவிர்த்து அதே மாதிரி செய்யலாம். பிக்சர் குறைண்டு சொல்றது நீங்கள் எதுவுமே இல்லை, பெஸ்ட்டாக இருக்குதுன்னா உங்களோட சேவை தொடரணும், எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். இது யார் புத்தகத்திலிருந்தும் வருவாங்க, எல்லா இடத்துல இருந்து இங்கே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இவன் எங்களுக்கு கூட என்ன நடக்கும்னு தெரியாது.
அதனால இது எல்லாருமே கன்ட்ரிபியூட் பண்ணணும் இதுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா and thank you. இந்த விழுமிய மேகசின்ல எப்படி போட்டிருந்தாங்க? இத பத்திய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோடு தந்திருந்தேன். நான் நினைக்கிறேன் போன இயர் வாசிச்சது, போன இயர் ஜனவரி வாசிச்சது. அப்ப நான் ஜஸ்ட் வாசிச்சது மட்டும்தான். ஆனா அப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது, சும்மா ஜஸ்ட் வாசிச்சது. ஆனா நானெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்க இல்லை. இது ஒரு மிரேக்கிள் தான் உண்மையா. அந்த நேரத்துல என்ன தோட்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டீங்க? நல்ல ஒரு மெசேஜ் அவங்க குடுக்குறாங்க சமூகத்துக்கு. முதல்ல அந்த மகரகம கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதை தான் பார்த்தது. அப்ப அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸும் நாங்க ரீட் பண்ணிக்கிறோம். அப்ப இப்படின்ற ஒரு சமூகத்துக்கு யாருமே விளக்கப்படக்கூடாது. கேன்சர் என்ன நோயா இருந்தா கூட அது எல்லாருக்கும் வரக்கூடியதான். அவங்களுக்கு நல்ல அந்த அன்போட சேர்த்து ஒரு கேன்ஸ் வேணும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அதே மாதிரி இங்க இருக்கும் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா நான் நினைச்சதை விட பெஸ்டா இங்க இருக்குது. இப்ப அந்த பார்த்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு பிறகு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு காலமும் லேட் ஆகி வந்துட்டு ஃபீல் பண்றீங்களா? இல்ல நான் லேட் ஆகிட்டேன். எனக்கு இந்த மெசேஜ் தெரியாது. இப்படி ப்ரோக்ராம் நடக்கிறது 103வது பேட்ச். ஆனா 102 பேட்ச் போனதும் எங்களுக்கு தெரியாது. இந்த மந்த் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல் பண்ணி இருந்தாங்க டேட்ஸ். அப்ப அதை பார்த்துட்டு தான் அப்பயும் டைம் எங்களுக்கு கிடைக்கல. உண்மையா ப்ராக்டிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியது ஃப்ரைடே தான் சப்மிட் பண்ணணும். அப்ப கடம்புல தான் நின்றுட்டு ஃப்ரைடே நாங்க வரவும் வேணும் இங்க. அப்ப அதுக்காக நான் ஒரு 2 hours தான் நான் படுத்திப்பேன். ரிப்போர்ட் குயிக்கா சப்மிட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு அந்த வென்ஸ்டே கொடுத்துட்டு தான் ரிட்டர்ன் தரத்துக்கு. இதுக்கு வரணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வராத ஆட்களும் இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திக்கிறாங்க. நாங்க தான் அவுட் சைடு நினைக்கிறோம். எங்க ஊர்ல உள்ள ஆட்கள் இதை நல்லா யூஸ் பண்ணி கேள்வணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். Good evening all. நான் நர்சிங் அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்டோட எனக்கு நான் பட்டாக்கிழக்குல தான் இருக்கேன். பட் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன சொல்றேன், நான் நர்சிங் அங்கே படிக்கிற நேரம் பிள்ளைகள் சொன்னாங்க இப்படி ஒரு கோர்ஸ் 2 நாள் நடக்குது, அதுல இருந்து சர்டிஃபிகேட் எடுத்து வச்சா எனக்கு வேலைக்கு நல்ல. அப்ப நான் சொன்னேன் எந்த பேரையும் கொடுத்து விடுங்க, நானும் போறேன். அப்ப எனக்கு நிலம் தானே வேலைக்கு போகல அந்த சர்டிஃபிகேட் சொல்லித்தான் நான் இங்க வந்தது. எனக்கு இப்படி என்று சொல்லி எதுவுமே தெரியாது. பட் இங்க வந்தோடனே எனக்கு என்ன சொல்றது, நிறைய பிரயோசனமான விஷயங்கள் இப்படின்னு சொல்ற. நம்ம நர்சிங் அசிஸ்டன்ட் படிக்கக்குள்ளவே இது நிறைய பிரயோசனமா இருந்துச்சு. அதாவது லெக்சரர்ஸ் படிக்கிட்ட விதம், அவங்க பிராக்டிஸ் பண்ணி காட்டினது எல்லாமே அப்சர்வ் பண்ணி கொண்டேன். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல பெரிய ஒரு ஆளுக்கு பெட்ல இருந்தவங்க. ஆனா அவருக்கு உணவு கொடுக்கறதுக்கோ அந்த யூரின் பட்டை போட்டிருந்தாங்க, அதை மாத்துறதுக்கு எல்லாம் நான் ஒரு ஆளு வெளியில இருந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஆளு பிடிச்சிட்டு வந்திருந்தேன். 2000 பேரு அவருக்கு நாங்க பே பண்ணாதான் அவர் அவங்க பராமரிச்சு கொண்டாரு. ஆனா நான் யோசிச்சேன், இதுக்கு முதல்லீங்க நான் வந்திருந்தா அதை என்ன சொல்றேன் நானே கவனிச்சு கொண்டிருப்பேன்னு சொல்லி என்ன அவளே பிரயோசனமா இருந்துச்சு. ஒரு பெட்ல இருந்து எப்படி மாத்திர மெம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ற, எப்படி நம்ம ஃபுட் அவருக்கு கொடுக்கலும் அவர் எப்படி எல்லாம் கவனிச்சு கொள்ளையிலும்ன்றது உண்மைக்குமே நல்லா விரிவுரையாளர் சொல்லி தந்தேன். அதனால அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன் இவ்வளவு நாலேஜை எங்களுக்கு தந்ததுக்காக. மற்றபடி அந்த சர்டிபிகேட் ஒரு ப்ரோக்ராம் இல்லாம உண்மைக்குமே நான் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் போனாலும் இல்ல, அதுக்கு முதல் நான் ஒரு இப்ப 3 months 4 monthலயே நான் ஒரு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒரு நோயாளி இருப்பாங்கன்னா நான் இன்னைக்கு சொன்ன அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போய் அதை செய்வேன். அவங்களுக்கு என்னால அவங்களை கவனிச்சு கொள்ள இயலும். ஏன்னா நான் அவ்வளவுக்கு இன்னைக்கு இங்க இருந்து நான் படிச்சு கொண்டிருக்கேன். எனக்கு இனி எல்லாம் செய்ய இயலும். ஒரு என் அம்மாக்கோ இல்ல எந்த பக்கத்துல எல்லாருக்கும் வந்தா கூட நான் இனி அவங்கள பேராக்களை கூப்பிட விட மாட்டேன். நான் போய் அதை அவங்களை கவனிச்சு கொள்றதுக்கான ஆல்மெண்டிக் எனக்கு வந்திருக்கு. நான் அவங்கள நான் பராமரிச்சு கொள்வேன். அதாவது உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த அளவுல கொடுக்கறது, யூரின் எப்படி ரிமூவ் பண்றது, அவங்க எப்படி மெம்பர்ஸ் மாத்துறது எல்லாமே எனக்கு இப்ப விளங்கி கொண்டிருக்கு. சோ இத நல்ல முறையில கற்று தந்த விரிவுரையாளர்கள், அடுத்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்த அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் நிர்வாகிகள் எல்லாருக்குமே எங்க சார்பிலையும் என்னோட இருக்கிற எல்லா பயிரோட சார்பையும் தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன். தேங்க்யூ. Right.
வேற யாரும்? ரைட், ஓகே. உங்களுடைய பெருமதியான ஆக்கப்பூர்வமான